நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் தர்மம் தோற்று தலைகுனிந்து நிற்கிறது? ஏன் அதர்மம் வெற்றியில் திளைக்கிறது? அடைவது அனைத்தும் வெற்றியல்ல, இழப்பதனைத்தும் தோல்வியும் அல்ல. நிகழ்வுகள் காலத்தின் கட்டாயமே சுபத்திரை. இரவின் காரிருளை விடியல் போக்க வல்லது. மாமா அவர்களே, எதிர்பார்த்த மாற்றமானது உருவாகிவிட்டது. பாண்டவர்களின் சின்ன கொடி சின்னாபின்னமானது. என் ஹிருதயத்தில் இருந்த பயம் நீக்கமர நீங்கி எனக்கு நிம்மதியை தந்தது. தவறு மருமகனே, தவறு. பாண்டவர்கள் ஐவரும் வனவாசம் செல்வதால் உன் இதயத்தின் பயம் நீங்கிவிடாது. பயத்திற்கான காரணத்தை நிர்மூலமாக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையில் இதயத்தின் பயம் நிக்கமற நீங்கும். அதை நிகழ்த்தவே பாண்டவர்களை பின்தொடர்ந்து செல்ல நான் ஒற்றர்களை பணித்திருக்கிறேன். ஜென்ம விரோதிகளாய் விளங்கும் பாண்டவர்கள் ஐவரும் உயிரோடு இருக்கும் வரை நம்முடைய இதயத்தின் பயமும் உயிர் பெற்றிருக்கும். ஓர் நிகழ்வின் வாயிலாக மனித இதயத்தில் பயம் தோன்றினால் அது தோல்வியின் அறிகுறியே. ஏற்பட்ட பெரும் இழப்புகளையும் தாங்கி நிலை கொலையாமல் ஒருவர் நிற்பாரேயானால் அது வெற்றியின் அறிகுறி. காலமானது மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபத்திரை. அன்று அதர்மிகள் நிச்சயம் தண்டனை பெறுவார்கள். தர்மத்தின் கொடி என்று காற்றில் நிமிர்ந்து பறக்கும். தலை குனிந்து செல்லும் மாவீரர்களின் பயணம் பாண்டவர்களுடைய வெற்றி பயணத்தின் துவக்கமாகும். 13 ஆண்டு தவ வாழ்வு இவர்களுக்கு வெற்றியை நிச்சயம் ஈட்டித் தரும். சில தினங்களுக்குப் பிறகு பாஞ்சாலி, அக்குடத்தை என்னிடம் தா. நான் நீர் எடுத்து வருகிறேன். அருகில் ஏதேனும் நீர்நிலை இருக்க வேண்டும்.
எடுத்து வரச் சென்ற என்னவர் ஏன் இன்னும் திரும்பவில்லை? நான் சென்று பார்க்கிறேன். நானும் உடன் செல்கிறேன் அண்ணா. நகுலா, 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 நகுலா! நகுலா, பீமன் அண்ணா, நகுலா, நகுலா, நகுலா! பீமன் அண்ணா, நகுலனுடைய சுவாசம் நின்று விட்டது. எழுந்திரு நகுலா, எழுந்திரு. சகாதேவா, சகாதேவா, சகாதேவா! அன்பு அண்ணா, நமக்கு விரோதமாக தீச்செயல் நிகழ்கின்றது. நான் சென்று பார்க்கிறேன். தாம் இங்கு பாஞ்சாலியை காத்தருளுங்கள். நாம் மூவரும் செல்லலாம் அல்லவா? இல்லை பாஞ்சாலி, அவ்விடத்தில் உள்ள ஆபத்து என்னவென்று யாம் அறியும். நீ இங்கேயே காத்துக்கொண்டிரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பீமன் அண்ணா, நகுலா, சகாதேவா, என்னாயிற்று உங்களுக்கு? சகாதேவா, பீமன் அண்ணா, இவர்கள் உடலில் காயமில்லை, விஷப்பட்ட அடையாளமும் இல்லை. தெரிந்துவிட்டது, சகோதரர்கள் பிராணனை பறித்தது மாய சக்தியாகத்தான் இருக்க வேண்டும். நான் நன்கறிவேன். நான் கூறும் வார்த்தைகள் உனது செவிகளுக்கு எட்டும். நீ யாராயிருப்பினும் என் சகோதரர்கள் பிராணனை திரும்பக் கொடு. இல்லையெனில் இந்த நீர்நிலையையே நான் இல்லாததாக்கி விடுவேன். பாண்டுவின் புதல்வனான நான் உனக்கு இப்போது ஆணையிடுகிறேன். நீ யார் என்று கூறு. ராட்சசனா, அரக்கனா, கிண்ணறனா, பூதமா, மாயனா, இல்லை யக்ஷனா? யாராயிருப்பினும் என் முன் தோன்றுவாயாக. பாஞ்சாலி, வந்தது மனிதனாயிருப்பேன். அர்ஜுனனும் பீமனும் இந்நேரம் அவனை பந்தாடியிருப்பார்கள். நான் புறப்படுகிறேன். நீ இந்த ஆயுதம் கொண்டு உன்னை காத்தருள்வாய். நானும் தம்முடன் வருகிறேன். வேண்டாம் பாஞ்சாலி, அங்கிருக்கும் அபாயம் பற்றி நான் அறியேன். தம் ஐவருக்கும் ஓர் அபாயமானது நேர்ந்தால் அந்த அபாயம் எனக்கும் அபாயம் அல்லவா? பாஞ்சாலி, மாதவன் நியாயத்தை ஸ்தாபிக்கச் சொன்னார்.
நீ பரிசுத்த அக்னி. அது ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன் தீயானது அணையக்கூடாது. ஒருவேளை ஐவரும் திரும்பவில்லை என்றால் நீ துவாரகை செல்வாயாக. வாசுதேவன் உனக்கு நல்வழி காட்டுவார். பீமா, பீமா, பீமா! நகுலா, நகுலா! சகாதேவா, சகாதேவா! அர்ஜுனா, அர்ஜுனா! என்ன மாயை இது? யார் தாம்? காரணமின்றி சகோதரர் பிராணனை பறித்ததேன்? தயவு செய்து என் எதிரில் வாருங்கள். நான் யாருடன் எதற்காக யுத்தம் புரிகிறேன் என்ற விவரத்தை அறியாத வரையில் என் கரங்களில் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். தம்மை கண்டு நான் பயம் கொள்ளேன். தம்மை அவமதிக்கும் எண்ணமும் எனக்கில்லை. தயை கூர்ந்து என் முன் தோன்றுங்கள். நான் யக்ஷர்களுக்கெல்லாம் அரசன். இந்த நீர்நிலையை வசிப்பிடமாய் கொண்டவன். எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த நீர்நிலையிலிருந்து நீரை எடுத்துச் செல்லும் அதிகாரம் இல்லை. ஆனால் உன்னுடைய சகோதரன் நகுலன் என்னிடம் எந்த அனுமதியும் பெறாது இந்த நீர்நிலையிலிருந்து நீரை எடுத்துச் செல்ல முயற்சி செய்தான். ஆகையினால் அவனுடைய உயிரை நான் பறித்து விட்டேன். பாண்டுவின் புதல்வனே, உன்னுடன் பிறந்த சகோதரர்கள் ஆணவ எண்ணம் கொண்டு என்னுடன் மோதுவதற்கு துணிந்து நின்றனர். அவர்கள் நால்வருக்கும் நான் என்னுடைய பலத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்தி அவர்களின் பிராணனை பறித்து மண்ணில் சாய்த்தேன். இந்த நீர்நிலையை உருவாக்கியது தாமல்ல. இந்த நிலமும் தமக்கு சொந்தமானது அல்ல. அவ்வாறு இருக்க இதன் மீது எவ்வாறு அதிகாரம் செலுத்த இயலும்? நீர் நிரப்புவது குற்றமல்லவே யக்ஷராஜனே? பிறகு எக்காரணம் கொண்டு என் சகோதரரை கொன்றீர்கள்? நியாயம், தர்மம் இவ்விரண்டின் அடிப்படையில் தாம் என் சகோதரர் பிராணனை திரும்பத் தர வேண்டும். இயலாத காரியம். ஒருவேளை என்னுடைய கேள்விக்கு பதிலளித்து என்னை நீ ஆனந்தப்படுத்தினால் உனது சகோதரர்களில் ஒருவருக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன். சகோதரர் 4 மரணித்த பிறகு நான் வாழ்வதில் அர்த்தமில்லை யக்ஷராஜனே. இருப்பினும் தம்பியரில் ஒருவன் பிழைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன். ஆகையால் என் புத்தியை கொண்டு தம்முடைய கேள்விக்கு நான் பதிலளிக்க முயற்சி செய்வேன். கேளுங்கள் யக்ஷராஜனே. வாழ்வென்பது யாதென்று கூறு. அதோடு மரணத்தின் அர்த்தம் என்ன? இது பற்றி ரிக்வேதம் கூறுகிறது.
சமாஸ்ததகரே சம்ரப் ததாதி மன்சோரேதஹ பிரதம்யதாசித். பரம்பொருளின் ஹிருதயத்தில் சிருஷ்டியை படைக்கும் எண்ணமானது உருவாகி அதன் வெளிப்பாடு அனைத்திடங்களிலும் பரவி வியாபிக்கத் துவங்கியது. பரம்பொருள் தன் விருப்பப்படி சிருஷ்டியை உருவாக்கினார். 3 உலகங்கள், 3 குணங்கள் முக்காலம் பிறந்தன. மேலும் அவர் ஹிருதயத்தில் அநேக உயிரினங்களின் எண்ணமானது தோன்றியது. புலப்படும் அனைத்தும் பரம்பொருளின் வடிவமாகும் யக்ஷராஜனே. அதாவது பரமாத்மாவே ஜீவன். இந்த உண்மை ஒருவனுக்கு விளங்கினால் மற்றவர் மீது குரோதத்தை அவன் வெளிப்படுத்த மாட்டான். தர்மத்தின் வழி நடந்து அவன் நியாயத்தை தனதாக்கி வாழ்வான். இதுவே வாழ்வின் அர்த்தம். எனில் மரணத்தின் அர்த்தம் என்ன யுதிஷ்டா? பதில் கூறு. மனிதன் தன்னுடைய அன்பு, சுயநலம் மற்றும் குரோதத்தால் இன்னொரு மனிதனோடு பின்னி பிணைக்கப்படுகிறான். அந்த பிணைப்பின் பெயரே மோகம். அந்த மோகத்தால் மனிதன் சரீரமே வாழ்வென்று கருதுகிறான். அந்த சரீரத்தின் அழிவு மரணமாகிறது. ஆனால் ஜெகமானது பரமாத்மாவின் ஹிருதயத்தில் உதித்தது. உண்மையான அழிவு அவர் ஹிருதயத்தில் தோன்ற வேண்டும். அழிவை ஏற்படுத்தும் உணர்வுகளான விரோதம், குரோதம் போன்ற உணர்வுகள் மனதில் தோன்றாமல் இருந்தால் அகிலத்தில் அனைவரும் தர்மத்தின் வழியில் வாழும் நிலையானது உருவாகும். அமைதியானது எங்கும் பூத்து குலுங்கத் துவங்கும். மரணம் என்று நாம் கூறுகின்ற கூற்று இரு மனிதர்களுக்கு இடையே உருவாகும் இடைவெளி. பரம்பொருள் ஹிருதயத்தில் எதற்கும் அழிவில்லை என்பது உண்மையானால் மரணம் என்பதன் பொருள் அர்த்தமற்றது. யக்ஷராஜனே, பரம்பொருளே இந்த ஜெகம், இந்த ஜெகமே ஜீவன். மரணம் என்பது பிரமை, அது ஒரு மாயை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மரணம் என்பது பிரமை, அது ஒரு மாயை. அற்புதம் மகனே யுதிஷ்டா. உன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீ சரியான பதிலளித்தாய். ஆகையினால் நான் உனக்கு அளித்த வாக்கின்படி உன்னுடைய 4 தம்பியரில் ஒருவனுக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். கேள் யுதிஷ்டா, அகிலத்திலேயே சக்தி பெற்றவனை உயிர்ப்பித்து தாய் என வேண்டு. பீமன் உயிர் பெற்று எழுந்தால் உன் விரோதிகள் யாரும் நீ இருக்கும் திசை பக்கம் திரும்ப மாட்டார்கள். ராமதூதனுக்கு இணையான பீமசேனன் உன்னை ரட்சிக்க உனக்கு அருகில் இருப்பார். தவறு யக்ஷராஜனே. மனிதனுடைய மாபெரும் எதிரி அவன் மனதில் தோன்றும் வேதனையாகும். என் தம்பியரில் 3 மரணித்த பிறகு பீமன் அந்த துக்கத்தை மனதில் சுமந்து எவ்வாறு என்னை காப்பான்? உண்மையில் பீமன் மனவேதனையை வெல்ல இயலாது. பலமிழந்து பலகீனமடைவான். எனில் அர்ஜுனனை உயிர்ப்பிக்க வேண்டு. உன்னை ரட்சிக்க அகிலத்தின் மாபெரும் வில்லாளன் தோன்றுவான். இந்த அகிலமே அவனால் பயனடையும். நான் அர்ஜுனனை நன்கறிவேன் யக்ஷராஜனே. தான் பிழைத்து வாழ்வதற்கு தன் சகோதரர் 3 மரணம் காரணம் என்று இவன் அறிந்தால் இவன் மனமுடைந்து போவான். பிறகு கூனிக் குறுகி வாழ்வான். காண்டீபம் ஏந்திய 2 கரமும் செயல் இழந்து கீழே விழும். பீமனையோ அர்ஜுனனையோ நான் உயிர்ப்பிக்க வேண்டினால் அது என் தாய்க்கும் வேதனை தரும். மடிந்த 4வரில் ஒருவன் உயிர் பிழைத்து எழுந்து வந்தால் அது உன் தாய்க்கு வேதனை தருமா? நீ கூறும் வார்த்தையின் அர்த்தம் என்ன யுதிஷ்டா? எனது தாயின் ஒரு புதல்வன் உயிரோடு இருக்கிறான். அவனே யுதிஷ்டர். ஆனால் என் இன்னொரு தாய்க்கும் அந்த அதிகாரம் உண்டு. அவருடைய 2 புதல்வரில் ஒருவனும் பிழைக்க வேண்டும். என் தாயின் விருப்பமும் இதுவாகவே இருக்கும்.
என்னுடைய விருப்பமும் அதுவேயாகும். ஆகையால் யக்ஷராஜனே, என் தம்பியரில் ஒருவருக்கு மட்டும் உயிர் பிச்சை அளிப்பீர்கள் என்றால் சகோதரன் நகுலனை உயிர்ப்பியுங்கள். அற்புதம் மகனே யுதிஷ்டிரா, நான் ஆனந்தமடைந்தேன். நானே தர்மராஜன். குந்திக்கும் பாண்டுவிற்கும் பிரசாதத்தின் வடிவில் உன்னை நான் தானமாக அளித்தேன். அவ்வகையில் நான் உன்னுடைய தர்ம பிதா ஆவேன். என் புதல்வனான உன் செயல் எண்ணி பெருமை கொள்கிறேன் மகனே. உன் தம்பியர் 4 நான் மீண்டும் பிராணனை தருகிறேன்.